Hi, hi everyone. Welcome back to the channel. இன்னைக்கு கிளாஸ் 12 ரே ஆப்டிக்ஸ் அண்ட் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன் கொஸ்டின்ஸ் இந்த ஒரு வீடியோல போர்டு எக்ஸாமுக்கு தேவையான மொத்த டெரிவேஷன்ஸ் இருக்கும். ஃபுல்லாக பாருங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரிலேஷன் பிட்வீன் ஆர் அண்ட் எஃப். ஸோ ரிலேஷன் பிட்வீன் ஆர் அண்ட் எஃப். சரியா? ஃபர்ஸ்ட் ஆர்னா நான் தெரியணும், எஃப்னா நான் தெரியணும். ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். சரியா? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். எஃப்ன்றது ஃபோக்கல் லென்த். நம்ம இதெல்லாம் 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிச்சுட்டு வரோம். இது வந்து யூசிங் த கான்கேவ் மிரர். சரியா? யூசிங் த கான்கேவ் மிரர். ஸோ இதில் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இது என்ன ரூல் கண்டுபிடிப்பாங்க? இப்போ ரே டிராவல் parallel to the principal axis. After the reflection, it passed through the principal focus. In the rule, it obey the law of reflection. அப்படின்னும் போது இந்த பாயிண்ட் இருக்கு பார்த்தியா, அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டோ சென்டர் ஆஃப் கர்வேச்சர் தான், இதுதான் நார்மல் லைன். சரியா? அப்போ இது இன்சிடென்ட் ரே, இது ரிஃப்ளெக்டட் ரே. the angle between the incident ray and the normal line is called incident angle. அதே மாதிரி the angle between the normal and the reflected ray is called reflected angle. ரெண்டுமே சேமா தான் இருக்கும். அப்ப ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஃபோக்கல்னு சொல்லிட்டோமா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா r is equal to 2f அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். இதுக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் எடுக்க போறோம் பாருங்க. ஸோ என்னென்ன ட்ரையாங்கிள் எடுக்க போறோம் அப்படின்னா, ஸோ ட்ரையாங்கிள் சிஎம்பி. சரியா? சிஎம்பி இதை வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக கன்சிடர் பண்ணுவோம். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணும்போது சிஎம்பின்னு சொல்லிக்கோ, இல்லை சிஎம்டின்னு சொல்லி, இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிளுக்கு டீட்டா எடுப்போம். சரியா? tan தீட்டா அப்படி எடுக்கும்போது ஆப்போசிட் சைடுனா இருக்கு, ஆப்போசிட் சைடு எம்பி டிவைடட் பை ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு வந்து சிபி. சரியா? tan தீட்டா வந்து எம்பி பை சிபி. அதே மாதிரி நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் எஃப்எம்பி, இதுலையுமே tan தீட்டா எடுக்கணும். இங்க வந்து ஆங்கிள் வந்து 2 தீட்டால இருக்கா, அப்ப tan 2 தீட்டா இஸ் ஈக்குவல் டு எம்பி பை எஃப்டி. சரியா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க ஏன் இந்த தீட்டாலாம் வந்துச்சுன்னு சொல்லலாம் பாருங்க. ஸோ எப்பவுமே லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ல ஆங்கிள் ஐ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆர். இது தீட்டானா இது தீட்டாவா? ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டி மேக்ஸ்ல படிச்சிருப்போம், இசட் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் சேம்ல. அப்ப இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிள் தீட்டா வந்திருக்கும். இப்போ இது ரெண்டும் சேர்த்து 2 தீட்டான்னு போட்டிருப்போம். இந்த ரெண்டு 2 தீட்டா இந்த இசட் இப்படி வரும்போது அதனால தான் இது 2 தீட்டா இருக்கு. சரியா? ஸோ இப்போ இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸ்மாலர் ஆங்கிள்ஸ்க்கு ஸ்மாலர் ஆங்கிள் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா ஈக்குவல் டு டீட்டான்னு போட்டுக்கலாம். அப்போ டீட்டா இஸ் ஈக்குவல் டு எம்பி பை சிபி. அதே மாதிரி இது வந்து 2 தீட்டா இஸ் ஈக்குவல் டு எம்பி பை எஃப்பி தான் இதுவுமே. சரியா? எஃப்பி. இப்போ இதுல இருந்து டீட்டா மட்டும் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், எம்பி பை 2 எஃப்பி. ரெண்டு டீட்டா, இதை ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 எடுத்துங்க. ஈக்குவேட்டிங் 1 and 2 பண்ணா எம்பி பை சிபி இஸ் ஈக்குவல் டு எம்பி பை 2எஃப்பி. ஸோ இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா சிபி இஸ் ஈக்குவல் டு 2எஃப்பின்னு வரப்போகுது. இப்போ இதில் சிபினா அது, எஃப்பினா அதுன்னு பாருங்க. சிபி இங்க இருந்து இங்க ஃபுல்லா இருக்கிற டிஸ்டன்ஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆர்ன்னு எடுத்துப்பேன். எஃப்பி என்னும் போது ஃபோக்கல் லென்த். சரியா? அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணினா ஆர் இஸ் ஈக்குவல் டு 2f. ஸோ நம்மளுக்கு தேவையானது வந்துச்சு. நெக்ஸ்ட் அதே கொஸ்டின், இப்போ இது என்ன மிரர் அப்படின்னும் போது கான்வெக்ஸ் மிரர். சரியா? இது கான்வெக்ஸ் மிரர். சரியா? ப்ரீவியஸ் வந்து கான்கேவ் மிரர். சப்போஸ் அவன் கொஸ்டின்ல ரிலேஷன் பிட்வீன் ஆர் அண்ட் எஃப் மட்டும் கேட்டு கான்கேவா கான்வெக்ஸா எதுவும் தரலைன்னா ஏதாச்சும் ஒன்று போட்டுங்க. சப்போஸ் கான்கேவ் மட்டும் ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த டயக்ராம் போட்டு பண்ணுவேன். நெக்ஸ்ட் கான்வெக்ஸ் மிரர்னு போட்டாங்கன்னா இந்த ரூல் யூஸ் பண்ணிக்கோ. இதுலையுமே இஃப் ரே டிராவல் parallel to the principal axis, pass through the principal focus, இந்த ஃபோக்கஸ் வழியா போகுது. அதே ரூல் தான். இது ஆங்கிள் ஐ, ஆங்கிள் ஆர் ரெண்டுமே சேம் இருக்கிறதால நம்மளுக்கு டெரிவேஷனுக்கு ஏற்ற மாதிரி டீட்டான்னு போட்டுக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எப்பவுமே இந்த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட்டுக்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் வரது தான் நார்மல். சரியா? ஸோ இந்த ரே பேர் தான் நார்மல்.
ஸோ இந்த ரே இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த ரே தான் வந்து நார்மலு. ஸோ இது ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னும் போது இது டீட்டானா இதுவும் டீட்டாவாக தான் இருக்க போகுது. இப்போ இந்த லைன் வரும்போது எப்படி சொல்லுவேன்னா இது ரெண்டுத்தையும் சேர்த்து 2 டீட்டா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்போமா? ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் பாருங்க, இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இப்படியே இருக்கா? ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இதுவும் பேரலல் இதுவும் பேரலல், அப்போ இது 2 டீட்டானா இதுவும் 2 டீட்டான்னு இருக்க போகுது. சரியா? அவ்வளோதான். இப்போ இங்கேயுமே 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறேன். 2 ட்ரையாங்கிள் எந்தெந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறேன்னா ட்ரையாங்கிள் MDF எடுத்துக்கோ. ட்ரையாங்கிள் MDF அது எடுத்தால் இது மாதிரி இருக்குமா? ஸோ இங்கே 2 டீட்டா இருக்க போது. இது MDF tan 2 டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடா MD பை DF முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் MDC எடுத்துக்கோ. ட்ரையாங்கிள் MDC எடுத்தினா இங்கே M இங்கே DC, இங்கே D தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, Pன்னு எடுத்து போட்டிருந்தாலுமே அதே தான் வரப்போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? இது டீட்டான்னு எடுத்துக்கோ. டீட்டான்னு எடுக்கும்போது tan டீட்டா இஸ் ஈக்குவல் டு MD பை DCன்னு போட்டுப்பேன். ஸோ ஸ்மாலர் ஆங்கிள் tan டீட்டா சைன் டீட்டா அங்கே எழுதின வேர்டிங்ஸ் sin theta is equal to tan theta is equal to theta smaller angles அப்படின்னு போட்டினா 2 theta is equal to MD by FD. அதே மாதிரி இது வந்து theta is equal to MD by DC. சரியா? இது theta மட்டும் எடுத்தனா MD by FDன்னு வரப்போகுது. இங்க 2FDன்னு வந்துட்டு இருக்கோம். சரியா? இங்க theta அப்படியே இருக்கும். இது ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2 ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணினா MD by 2FD is equal to MD by DC. MD கேன்சல் பண்ற 2FD is equal to DC. FD போது நான் பாரு F2D. இந்த டிஸ்டன்ஸ் வந்து போல் டு ஃபோக்கஸ் வந்து ஃபோக்கல் லென்த். அதே மாதிரி இந்த போல் டு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வந்து DC வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். அப்ப இந்த இடத்துல FDக்கு பதில் 2F is equal to R. சரியா? R is equal to 2F. F மட்டும் என்னன்னா R by 2. நெக்ஸ்ட் டெரிவேஷன் என்னன்னா மிரர் ஈக்குவேஷன். சரியா? ஸோ மிரர் ஈக்குவேஷன் இதுவுமே இம்பார்ட்டன்ட்டு, 5 மார்க்ல கேட்கறதுக்கு பாசிபிள். சரியா? டிரைவ் மிரர் ஈக்குவேஷன் 3 மார்க்ல கேட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு நியூமரிக்கல் கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஸோ இப்போ இதோட டயக்ராம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு கான்கேவ் மிரர். சரியா? ஃபர்ஸ்ட் கான்கேவ் மிரர் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் போடலாம். கான்கேவ் மிரர். சரியா? ஸோ கான்கேவ் மிரர். ஸோ ஒரு மிரரை வரைஞ்சிட்டா நெக்ஸ்ட் மிரர் வரைஞ்ச உடனே பிரின்சிபல் ஆக்சிஸ். சரியா? பிரின்சிபல் ஆக்சிஸ் வரைய போகிறேன். ஸோ பிரின்சிபல் ஆக்சிஸ் வரைஞ்சிட்டா அப்படின்னும் போது இப்போ இதோட நேமிங்ஸ் மென்ஷன் பண்ணலாம். நேமிங்ஸ் வந்து ஸோ நேமிங்ஸ்னா நான் வரப்போகுது அப்படின்னா இப்போ இதோட நேமிங்ஸ்லாம் எழுதிடலாம். இது வந்து போல்னு இருக்க போது, இது ஃபோக்கஸு, சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சரியா? இப்போ ஆப்ஜெக்டை நம்ம எங்கே வைப்போம்னா பிஹைண்ட் த சென்டர் வைக்க போகிறேன். பிஹைண்ட் த சென்டர் வச்சேன்னா ஸோ இந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்க போதா? ரூல்ஸ் இஃப் எ ரே ட்ராவல் பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ் எது வழியாக போகும்? ஆரோ மார்க் முக்கியம், ஃபோக்கஸ் வழியாக வரப்போகுது. சரியா? ஸோ இந்த ஒரு ரூல் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு போல் வழியாக வந்துச்சு அப்படின்னா அந்த ஆங்கிள் சேம் ஆங்கிள்லேயே போக போகுது. இந்த 2 ரூல் எடுத்துக்கிட்டே கூட எனக்கு போதும். சரியா? ஸோ இந்த ஆரோ மார்க் இப்படி போட்டுக்கோ, இந்த ஆரோ மார்க் இப்படி போட்டுக்கோ. சரியா? இப்போ ரெண்டும் எங்கே இன்டர்செக்ட் ஆச்சோ அங்கே தான் வந்து இமேஜ் ஃபார்ம் ஆக போகுது. இந்த இமேஜ் ஆக்சுவலாக கரெக்டாக எங்கே இன்டர்செக்ஷன் நடக்குதோ அங்கே நடக்க போகுது. ஸோ இது வந்து டிம்னிஷ்ட் இமேஜாக தான் இருக்கும். இதோட நேச்சர் வந்து ரியல் இன்வெர்டட் டிம்னிஷ்டு. சரியா? ஸோ 2 ரூல் இருந்தாலே போதும். இப்போ இந்த கர்வேச்சரை நம்ம ஸ்ட்ரெயிட் லைனாக கன்சிடர் பண்ணியிருப்போம். இது மாதிரி இருக்கும். இப்போ இந்த டெரிவேஷனை எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு பாருங்க. எப்பவுமே ஃபுல் மார்க் வேணும் போது அங்கங்கே வேர்டிங்ஸ் இன்க்ளூட் பண்ணி விட்டுரு. ஸோ வேர்டிங்ஸ் எப்படி இன்க்ளூட் பண்ணுவேன் அப்படின்னா let us consider the concave mirror of focal length P and the radius of curvature R. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இதுக்கெல்லாம் நேமிங்ஸ் கொடுத்தலாம் பாருங்க. இதை வந்து நான் ஆப்ஜெக்ட் வந்து AB அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதோட ஹைட் வந்து Hன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து இன்வெர்டட் இமேஜில் அப்போ இந்த B தான் இங்கே வந்துருக்கு. அப்போ இந்த B தான் இங்கே வந்துருக்குன்னா அப்போ இதை B டேஷ்ன்னு எடுத்துக்க போகிறேன், இதை A டேஷ்ன்னு எடுத்துக்க போகிறேன். சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் வச்சு ப்ரூஃப் பண்ணிட்டு வர போகிறோம். நான் ஹைலைட் பண்ணுறேன் பாருங்கள். அந்த
ட்ரையாங்கிள். இப்போ இந்த ட்ரையாங்கிள் இருக்கு பாரு. சரியா? ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் இது ஒரு ட்ரையாங்கிளா? இது ஸ்ட்ரெயிட் லைனா கன்சிடர் பண்ணுவோம். சரியா? ஸோ இந்த ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்ல போறேன். சரியா? இந்த ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்ல போறேன். இதோட வேர்டிங்ஸ் எப்படி மென்ஷன் பண்ணலாம் பாருங்க. ஸோ ஏ இது வந்து ஏ டேஷ் பி டேஷ் எஃப். இந்த பாயிண்ட்டை வந்து எம்என் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரியா? எம்என் எம்என் எடுத்துக்கிறேன்னா, ஸோ எந்தெந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறான் அப்படின்னும் போது ட்ரையாங்கிள் ஏ டேஷ் பி டேஷ் எஃப் அண்ட் ட்ரையாங்கிள் எஃப்எம்என். ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா ஆங்கிள் ஏ டேஷ் எஃப் பி டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் எம் எஃப் என். சரியா? ஸோ இந்த ஆங்கிளும் சேமு. நெக்ஸ்ட் இது 90 டிகிரி, இது 90 டிகிரி. சரியா? ஸோ ஆங்கிள் ஏ டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் என் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. இது இவ்வளோ டீப்பாக எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ ரெண்டும் சிமிலர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னும் போது கரஸ்பாண்டிங் சைட்ஸை ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ கரஸ்பாண்டிங் சைட்ஸ்னும் போது இந்த சைடு ஏ டேஷ் பி டேஷ் டிவைடட் பை இந்த ஹைட் வந்து எம்என் வரப்போகுது. சரியா? ஏ டேஷ் பி டேஷ் பை எம்என் இஸ் ஈக்குவல் டு பேஸ் என்னும் போது ஏ டேஷ் எஃப் டிவைடட் பை எஃப்என். சரியா? இப்போ இந்த ஏ டேஷ் எஃப்மே நான் டெரிவேஷனுக்கு வேணுன்ற மாதிரி ஆல்டர் பண்ண போகிறேன். ஏ டேஷ் எஃப் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ் ஏ டேஷ் என் மைனஸ் எஃப்என் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரியா? பியை விட நீ ரப் பண்ணி வச்சிரு, கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ ஏ டேஷ் எஃப் இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ் ஏ டேஷ் என் மைனஸ் எஃப்என் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதை தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுங்க. சரியா? அப்போ அதை இங்கே எழுதி வச்சுருப்பேன் பாரு. ஏ டேஷ் பி டேஷ் பை எம்என் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் எஃப் பதில்னா ஏ டேஷ் என் மைனஸ் எஃப்என் டிவைடட் பை எஃப்என். சரியா? இதை ஈக்குவேஷன் 1 முடிச்சுக்கிறேன். உனக்கு ஷேடிங்கும் அழகாக பண்ணி காமிச்சிருக்கேன். எந்த ரெண்டு ட்ரையாங்கிளாக சிமிலர் ரெண்டு. நெக்ஸ்ட்டு எந்த ட்ரையாங்கிளை சிமிலராக எடுக்க போகிறேன் அப்படின்னா ட்ரையாங்கிள் ஏபிஎன் அண்ட் ட்ரையாங்கிள் ஏ டேஷ் பி டேஷ் என். இப்போ இதையுமே நான் ஷேட் பண்ணி காமிக்கிறேன். இது என்ன கலரில் ஷேட் பண்ணலாம்? க்ரீன் கலரில் ஷேட் பண்ணிடலாமா? ஸோ இந்த என்டையர் பார்ட் ஆஃப் த ட்ரையாங்கிள். சரியா? ஸோ இந்த ட்ரையாங்கிள் அதே மாதிரி இந்த பேஸ் ட்ரையாங்கிள் ஃபுல்லாக புரியுதா? ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளாக ஷேட் பண்ணிட்டேன்னா ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை சிமிலர்னு சொல்ல போகிறேன். சிமிலர்னு சொல்லும் போது இதோட சைட்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் இங்கே ஏ டேஷ் பி டேஷ் தானே எடுத்திருக்கோம். அதே மாதிரி இங்கேயுமே ஏ டேஷ் பி டேஷ் டிவைடட் பை ஏபி இஸ் ஈக்குவல் டு பேஸ் ஏ டேஷ் என் டிவைடட் பை ஏபி. சரியா? ஈக்குவேஷன் 2. இப்போ ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 செக் பண்ணுங்க. இதில் பாருங்க, இது என்ன வந்திருக்கணும் பாரு. ஏ டேஷ் ரெண்டு சைடு ஈக்குவேட் பண்ணுறியா? ஏ டேஷ் பி டேஷ் கரெக்டாக தான் போட்டிருக்குமா? ஏ டேஷ் பி டேஷ் பை ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் என் டிவைடட் பை ஏ டேஷ் என் டிவைடட் பை ஏஎன்னா. இதுலையுமே என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஏபிக்கு பதில் இந்த ஏபியும் எம்என்னும் சேம். சரியா? இதை ஏபி எம்என் போட்டாலும் சரி, இல்லை இந்த எம்என்னை ஏபின்னு போட்டிருந்தாலும் சரி. ஸோ நான் இப்போ இந்த இடத்துல ஏபி இஸ் ஈக்குவல் டு எம்என் அப்படின்னு போட்டு இந்த ஈக்குவேஷன் எப்படி மாற்றிக்கிறேன் பாரு. ஏ டேஷ் பி டேஷ் பை எம்என் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் என் பை ஏஎன். இதை ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிறேன். இப்போ ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2 ஈக்குவேட்டிங் 1 and 2 பிகாஸ் இந்த இதுவும் எல்ஹெச்எஸ் ரெண்டுக்குமே சேம். அப்போ இதை ஈக்குவேட் பண்ணால் நான் கிடைக்குது பாரு. சரியா? இந்த பார்ட் எழுதிக்கிறேன். ஏ டேஷ் என் மைனஸ் எஃப்என் டிவைடட் பை எஃப்என் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் என் பை ஏஎன். சரியா? இப்போ இதில் நம்ம அந்த டேர்ம்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணிடலாம் பாரு, என்னென்ன டேர்ம்ஸ் அப்படின்ட்டு. ஏ டேஷ் என்ன நான் சொல்ல பாரு. ஏ டேஷ் என்ன சொல்லுவா அப்படின்னா என் போல் டு இமேஜ் டிஸ்டன்ஸ் லெஃப்ட் சைடில் இருக்கு. ஏ டேஷ் என்ன வந்து மைனஸ் பி அப்படின்னு சொல்லலாம், இமேஜ் டிஸ்டன்ஸ். அதே மாதிரி ஏ என்ன சொல்லுவா அப்படின்னா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் மைனஸ் யூன்னு சொல்லுவேன். கரெக்டா? ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இமேஜ் டிஸ்டன்ஸு. அதே மாதிரி எஃப்என் என்ன சொல்லலாம், ஃபோக்கல் லென்த்து. இதுவுமே கான்கேவ்ன்றதால மைனஸ் எஃப் சொல்லுவேன். இப்போ நம்ம இந்த தெரிஞ்ச பார்ட்லாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வந்தோம்னா டெரிவேஷன் முடிஞ்சிட பாருங்க. சரியா? இப்போ வேர்டிங்ஸில் அப்படியே ஏ டேஷ் எண்ணுக்கு பதில் மைனஸ் வி சப்ஸ்டியூட் பண்ணலாம். மைனஸ் எஃப்என்னுக்கு பதில் மைனஸ் எஃப் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கூட மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ன்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி எஃப்என்னை
மைனஸ் எஃப்னு போட்டுப்ப ஈக்குவல் டு ஏ டேஷ் என் அப்படின்னும் போது மைனஸ் பி ஏஎன்னும் போது மைனஸ் யூ. சரியா? இப்போ இந்த ரெண்டு மைனஸும் கேன்சல் பண்ணிக்கோ. மைனஸ் பி டேஷ் மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் எஃப் டிவைடட் பை மைனஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு வி பை யூன்னு வரப்போகுது. இதை தனித்தனியாக போட்டிங்கன்னா மைனஸ் வி பை மைனஸ் எஃப் பிளஸ் எஃப் பை மைனஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு வி பை யூ. இந்த எஃப் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இந்த மைனஸும் கூட கேன்சல் பண்ணிக்கோ. வி பை எஃப் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு வி பை யூ. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண அப்படின்னா டிவைடட் பை வி on the entire equation. அப்போ v divided by f v minus 1 by v equal to v by u into v. ஸோ இந்த v கேன்சல் ஆகிடும். அப்போ 1 by f minus 1 by v is equal to இங்கேயும் v கேன்சல் ஆச்சுன்னா 1 by u. ஸோ அப்போ 1 by f is equal to இந்த 1 by v minus 1 by v இந்த சைட் போகும்போது plus 1 by v plus 1 by u. சரியா? மிரர் ஈக்குவேஷன் அப்படின்னும் போது இதுதான். இதுலேயே சப்போஸ் மேக்னிஃபிகேஷன் கேட்டிருந்தாலுமே நம்ம மேக்னிஃபிகேஷன் பண்ணணும். சரியா? மேக்னிஃபிகேஷனும் பண்ணலாம். மேக்னிஃபிகேஷனும் ஒரே ஸ்டெப்பில் பண்ணிடலாம். ஈக்குவேஷன் 2 எடுத்துட்டு இதில் என்ன சொல்ல போகிறோம் பாருங்கள். ஏ டேஷ் பி டேஷா ஹெச் டேஷ் ஹைட் ஆஃப் இமேஜ் எம்என்ஆர் ஏபி இருக்கு பார்த்தியா? எம்என்ஆர் ஏபி ஆர் எம்என் ஹைட்டுன்னு சொல்லுவேன். இது ரெண்டும் ஏற்கனவே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஃப்ரம் ஈக்குவேஷன் 2ல் ஏ டேஷ் பி டேஷ் போது ஹெச் டேஷ் டிவைடட் பை ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் என்னன்னா சொல்லுவேன் மைனஸ் வி டிவைடட் பை ஏஎன் என்னும் போது மைனஸ் யூவா. இப்போ இந்த ஹெச் டேஷை நம்ம என்ன எடுப்போம் அப்படின்னா ஹெச் டேஷ் டவுன்வர்ட்ஸில் இருக்கா சைன் கன்வென்ஷன் படி மைனஸ் ஹெச் தான் எடுக்கும். சரியா? ஸோ அப்போ மைனஸ் ஹெச் டேஷ் பை ஹெச் இஸ் ஈக்குவல் டு பி பை யூன்னு வரும். மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஹெச் டேஷ் பை ஹெச் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் அந்த சைட் போட்டிங்கன்னா மைனஸ் வி பை யூ. சரியா? ஸோ இதுதான் மேக்னிஃபிகேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதே மிரர் ஈக்குவேஷன் பேஸ்ட் ஆன் கான்வெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படிலாம் விர்ச்சுவல் இமேஜ் அப்படின்னு கேட்டாலுமே இதை தான் சால்வ் பண்ண போகிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் ரிலேஷன் பிட்வீன் ஆர் அண்ட் எஃப் எப்படி பண்ணமோ இதுவுமே அதே லாஜிக் தான். கான்வெக்ஸ் மிரர். ஸோ கான்வெக்ஸ் மிரர் என்னும் போது இந்த சைட் போட போகிறேன். ஸோ இதோட பிரின்சிபல் ஆக்சஸ் இப்படி போட்டுக்கிறேன். இப்போ ஆப்ஜெக்ட் வந்து ரெட் கலரில் எடுத்துக்கிறேன். ஆப்ஜெக்ட் இது ஏபி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ரெண்டு ரூல் யூஸ் பண்ண போகிறேன். சரியா? ஃபஸ்ட்டு என்னென்ன பாயிண்ட் அப்படின்னா இது போல். சரியா? இது போல்னு எடுத்துக்கலாம். இது ஃபோக்கஸு, இது சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சரியா? ஸோ ஃபோக்கஸ் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் எடுத்துக்கிறியா? ஃபர்ஸ்ட் ரூல்னா எடுக்க போகிறேன் அப்படின்னும் போது போல் வழியாக போச்சு அப்படின்னா if a ray travel through the pole it obey the law of reflection angle I is equal to angle R. இது ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன். சரியா? நெக்ஸ்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக வந்துச்சு அப்படின்னும் போது இது டாட்டர் லைனில் ஆக்சுவலாக பண்ணும். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக வந்தால் ஸ்ட்ரெயிட் லைனா, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக வந்துச்சுன்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாகவே போயிடும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் அது. சரியா? ஸோ இது ஸ்ட்ரெயிட்டாகவே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கும். இந்த பாயிண்ட்டையும் இப்படி பண்ணோம். ஆக்சுவலாக இந்த சைடு வரும்போது இதை டாட்டர் லைனில் போட்டு காமிக்கணும். சரியா? இதுமாரி டாட்டர் லைனில் போட்டு காமிப்பேன். ஸோ இப்போ இது வந்து இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இந்த ரேவை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இது இப்படி வரும். இப்போ இந்த ரேவை இப்படி டாட்டர் லைனில் எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா இந்த ரெண்டு பாயிண்ட் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அங்கே தான் இமேஜ் கிடைக்க போகுது. இமேஜை வந்து நான் பிளாக் கலரில் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கிறேன். சரியா? ஸோ இது வந்து எரெக்ட் இமேஜாக கிடைக்க போகுது. ஓகேவா? ஸோ இந்த ரூலை கிளியராக பார்த்து வச்சுங்க. ஸோ இது ஆப்ஜெக்ட் வந்து இது ஏபி. ஏபியில் போல் வழியாக வந்துச்சுன்னா இந்த ஆங்கிள் இப்படியே போயிடும். நெக்ஸ்ட்டு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாகவே போயிடும். இது ரெண்டுமே இது இந்த சைடு இன்டர்செக்ட் ஆகுதில்ல, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிப்போம். ஸோ இங்கே விர்ச்சுவல் எரெக்ட் இமேஜ் கிடைக்க போகுது. நெக்ஸ்ட்டு இது எரெக்ட் இமேஜ்ன்றதால இது பி டேஷு, இது ஏ டேஷு. சரியா? ஸோ நெக்ஸ்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சரு, ஃபோக்கஸு, இந்த பாயிண்ட் போலு, இது ஏ. இதெல்லாம் முடிச்சிட்டோமா? இப்போ இங்கேயுமே ரெண்டு லைன் சும்மா வேர்டிங் சரி வச்சுருங்க. லெட் அஸ் கன்சிடர் த கான்வெக்ஸ் மிரர் ஆஃப் ஃபோக்கல் லென்த் எஃப் அண்ட் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆர். ஃபோக்கல் லென்த் எஃப், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆர்ன்னு போட்டு வச்சுங்க. இப்போ இங்கேயுமே சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் ப்ரூவ் பண்ண போகிறோம். எந்தெந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம் அப்படின்னும் போது ஏபிபி
ஏபிபி. சரியா, ஏபிபின்னும் போது இந்த பாயிண்டா. ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஏபிபி, அதே மாதிரி பி ஏ டேஷ் பி டேஷ், ஏ டேஷ் பி டேஷ். இப்போ இது ரெண்டுமே சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரையாங்கிள் ஏபிபி அண்ட் ட்ரையாங்கிள் பி ஏ டேஷ் பி டேஷ் ரெண்டுமே சிமிலர் ட்ரையாங்கிள். ஏன் அப்படின்னா இந்த ஆங்கிளும் சேமாக இருக்கும். அதே மாதிரி இதுவும் 90 டிகிரி. சரியா, இப்போ சிமிலர் ட்ரையாங்கிள் சொல்லிட்டீங்கன்னா அதோட சிமிலர் சைட்ஸ் கரஸ்பாண்டிங் சைட்ஸை ஈக்குவேட் பண்ணலாம். ஏபி, இது ஏபி, இது வந்து ஏ டேஷ் பி டேஷ். ஏபி பை ஏ டேஷ் பி டேஷ் இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் பிஏ, இந்த சைடு பிஏ டிவைடட் பை பி ஏ டேஷ். புரிஞ்சா? ஸோ இந்த ட்ரையாங்கிளும் ஈக்குவேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் எடுத்துட்டேன். ஈக்குவேஷன் 1 எடுத்துப்பேன். நெக்ஸ்ட் எந்தெந்த ட்ரையாங்கிள் எடுக்க போறோம்னா, இந்த பார்ட் இதுல 2 ட்ரையாங்கிள் வந்துடும் பாருங்க. அதை இப்படி வரைஞ்சனா ஏ பி, இது வந்து ஏ டேஷ் பி டேஷ், ஏ டேஷ் பி டேஷ் சி. இந்த 2 ட்ரையாங்கிளுமே சிமிலர். அப்போ இது ரெண்டுமே சிமிலர்னு சொன்னா நான் வரப்போகுது ஏபி டிவைடட் பை ஏ டேஷ் பி டேஷ் இஸ் ஈக்குவல் டு சிஏ, அப்படி இல்லைன்னா ஏசி. சரியா, சிஏ டிவைடட் பை சிஏ டேஷ். சரியா, ஸோ இந்த 2 ட்ரையாங்கிளை இதை ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் சிமிலர்னு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இந்த பார்ட்ல இது ரெண்டும் சிமிலர் ட்ரையாங்கிள் சொல்லிட்டேன். இப்போ நம்ம கொஞ்சம் லைட்டாக ஆல்டர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடலாம், இந்த சைடு பாரு, ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ரெண்டுமே எல்ஹெச்எஸ் ஒரே மாதிரி இருக்கு. அப்போ அதை ஈக்குவேட் பண்ணனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2 சைடு ஈக்குவேட் பண்ணினா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பார்ட் எழுதிக்கிறேன். சிஏ டிவைடட் பை சிஏ டேஷ் இஸ் ஈக்குவல் டு பிஏ டிவைடட் பை பிஏ டேஷ் அப்படின்னு பண்ணிக்கலாமா. நெக்ஸ்ட் இந்த சிஏவை எப்படி எழுதலான்னு பாரு. சிஏனா இங்க இருந்து இது வரைக்கும். சிஏவை நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஏபி பிளஸ் பிசி அப்படின்னு சொல்லாமா பாரு. ஏசியை ஏபி பிளஸ் பிசி சொல்லிட்டேன். அதே மாதிரி சிஏ டேஷ் இந்த டிஸ்டன்ஸ் இங்க இருந்து இந்த வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை பிசி ஃபுல் டிஸ்டன்ஸ் பிசி மைனஸ் பிஏ டேஷ். சரி, கரெக்டா பாருங்க. இங்க இருந்து இதுதான் வேணும், சிஏ டேஷ் வேணும் போது ஃபுல் டிஸ்டன்ஸ்ல இந்த பார்ட்டை மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். பேசிக் மேக்ஸ் மாதிரி தான் இது. இப்போ நெக்ஸ்ட் விஷயம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த டேர்ம்ஸ்லாம் நான் அதை மென்ஷன் பண்ணிடணும். சரி, இது ரெண்டுத்தையும் இங்கே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. சிஏக்கு பதில் ஏபி பிளஸ் பிசி டிவைடட் பை சிஏ டேஷ். அதே மாதிரி சிஏ டேஷுக்குமே நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கல, அதை சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். அப்போனா வரும் பிசி மைனஸ் பிஏ டேஷ் இஸ் ஈக்குவல் டு பிஏ டிவைடட் பை பிஏ டேஷ். சரியா, இப்போ இந்த டேர்ம்ஸ்லாம் நான் அதை மென்ஷன் பண்ணிடுங்க. பிசின்றதுனா வரும் பாரு, பி2சி. அதுதான் வந்து P2C தான் வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். அதே மாதிரி P2Fனா வரப்போகுது பாரு. P2F வந்து ஃபோக்கல் லென்த்னு வரப்போகுது. நெக்ஸ்ட் வந்து PAன்னும் போது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் மைனஸ் யூ. அதே மாதிரி PA டேஷ்னும் போது பிளஸ் பி தான் வரும், ஏன்னா இந்த சைடு இருக்குது. சரியா, பிளஸ் பின்னு வரப்போகுது. இப்போ இந்த டேர்ம்ஸ்லாம் எடுத்து மென்ஷன் பண்ணுறேன். PAவை நான் சொல்லியிருக்கேன் மைனஸ் யூ சொல்லியிருக்கேன்னா, ஸோ மைனஸ் யூ பிசின்னும் போது பிளஸ் ஆர், பிசின்னும் போது ஆர் தான் வரப்போகுது. மைனஸ் பிஏ டேஷ்னும் போது மைனஸ் வி வரப்போகுது. இது நான் வரும் பாரு, பிஏ மைனஸ் யூ, பிஏ டேஷ் வந்து பி. இப்போ நெக்ஸ்ட் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிட்டு வந்துடலாம். சரியா, ஸோ எல்சிஎம் எடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வரலாமா, இல்லை இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிடலாம். இந்த வி இது கூட மல்டிபிள் பண்ணினா வி இன்டூ மைனஸ் யூ பிளஸ் ஆர், அதே மாதிரி மைனஸ் யூ இன்டூ ஆர் மைனஸ் வி பண்ணினா நான் வரும் பாரு, மைனஸ் வியூ பிளஸ் விஆர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் யூஆர் பிளஸ் யூவின்னு வந்திருக்கும். இப்போ இந்த என்டையர் ஈக்குவேஷனுமே டிவைடட் பை யூவிஆர் அப்படி பண்ணிட்டு வா. மைனஸ் யூவி டிவைடட் பை யூவிஆர் பிளஸ் விஆர் டிவைடட் பை யூவிஆர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் யூஆர் டிவைடட் பை யூவிஆர் பிளஸ் யூவி டிவைடட் பை யூவிஆர். அப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகிடும் பாரு, யூவி இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா மைனஸ் 1/r வரப்போகுது. இந்த இடத்துல யூஆர் கேன்சல், விஆர் கேன்சல் ஆச்சுன்னா யூ மட்டும் இருக்கும், 1/u இருக்கும். இந்த இடத்துல என்ன இருக்குன்னா மைனஸ் வி மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும், மைனஸ் 1/v வரும். இந்த இடத்துல ஆர் மட்டும் வரப்போகுது, பிளஸ் 1/r. சரியா, இப்போ இந்த வி இந்த சைடு எடுத்துட்டு வந்துடுறேன். மைனஸ் 1/v இந்த சைடு வரும்போது பிளஸ் 1/v,
plus 1 by u is equal to minus 1 by r இந்த சைடு வரும்போது 1 by r plus 1 by r ஆயிருக்கும். 1 by v plus 1 by u is equal to ரெண்டுத்தையும் r base காமனா எடுத்தினா 1 plus 1 2 வரும். நெக்ஸ்ட் r is equal to 2f நம்ம derive பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணினா 1 by v plus 1 by u is equal to 2 by 2f. 2 கேன்சல் ஆச்சுன்னா 1 by v plus 1 by u is equal to 1 by f. சரியா? ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான மிரர் ஈக்குவேஷன். கான்கேவ் கான்வெக்ஸ் ரெண்டுத்துக்குமே இதான் வந்திருக்கு. சப்போஸ் அவங்க எதுவும் கேட்கலன்னா எதனா ஒன்று போட்டால் போதும். கான்கேவ் போட்டாலே ஈஸி தான். சரியா? சப்போஸ் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா மட்டும் இது போட்டால் போதும். எதுவும் மென்ஷன் பண்ணலைன்னா சரியா, எதுவும் மென்ஷன் பண்ணலன்னா கான்கேவே போட்டுங்க. சரியா? எதுவுமே ஈஸி தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான். ரீஃப்ராக்ஷன் த்ரூ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் எதுவுமே தரலன்னா கான்வெக்ஸ் சர்ஃபேஸ் எடுத்துக்கோ, கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இது வந்து கான்வெக்ஸ் சர்ஃபேஸ். கான்வெக்ஸ் சர்ஃபேஸ் லைக் லென்ஸ் மாதிரி, இதோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n1, இதோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n2. n2 லென்ஸா இருக்கிறதால கிளாஸ் இருக்கும். n1 லெஸ் தென் n2, n2ஓட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து ரேரர் டு டென்சர்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குன்னா இந்த ஆப்ஜெக்டோட இன்சிடென்ட் ரே எப்படி போதா? ஸோ இன்சிடென்ட் ரே இங்கே இருக்குன்னா எப்பவுமே இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டும் சென்டர் ஆஃப் கர்வேச்சரையும் ஜாயின் பண்ணினா இதுதான் நார்மல் லைன். சரியா? ஸோ நார்மல் லைனுக்கும் இது நார்மல் லைனு, இந்த நார்மல் லைனுக்கும் இன்சிடென்ட் ரேக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். சரி, இப்போ இந்த ரே வந்து ரேரர்லேருந்து டென்சருக்கு போகுது. ரேரர்லேருந்து டென்சருக்கு போகும்போது பெண்ட் டுவர்ட்ஸ் த நார்மல். அதனால தான் இந்த ஆங்கிளோட இந்த ஆங்கிள் கம்மியாக போட்டிருக்கணும். சரியா? ஸோ பெண்ட் டுவர்ட்ஸ் த நார்மல், இதுதான் இமேஜ். சரியா? ஸோ இந்த டயக்ராமை தெளிவாக பார்த்துங்க. ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் u, இமேஜ் டிஸ்டன்ஸ் v, இது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். நெக்ஸ்ட் இதில் ஆங்கிள்ஸ்லாம் நம்ம மென்ஷன் பண்ணோம். சரியா? ஆங்கிள்ஸ் வந்து என்னென்ன ஆங்கிள்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஆங்கிள் ஆல்ஃபான்னு எடுத்துக்கோ, இந்த ஆங்கிளை பீட்டான்னு எடுத்துக்கோ, இந்த ஆங்கிளை காமான்னு எடுத்துக்கலாம். ஸோ இது நம்ம என்சிஆர்டி புக்கில் இருக்கிற டயக்ராம் தான். சரியா? ஸோ ஆல்ஃபா பீட்டா காமான்னு போட்டியா? இப்போ 3 ட்ரையாங்கிள் எடுக்க போகிறேன். ட்ரையாங்கிள் நேமிங் வந்து ஓ, இந்த பாயிண்ட் எம்னு இருக்கா, எம்னு எடுத்துக்கோ, ஓஎம்என். ட்ரையாங்கிள் ஓஎம்என் எடுத்தானா வர பாரு. இந்த ட்ரையாங்கிள் அப்படியே வச்சு போட்டுக்கோ. டான் ஆல்ஃபான்னும் போது எம்என் பை ஓஎம். புரிஞ்சா? நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள், எந்த ட்ரையாங்கிள் பாருங்க, ட்ரையாங்கிள் என்எம்சி. சரியா? ட்ரையாங்கிள் என்எம்சினா இங்க இருக்கு. சரியா? இதோட ஆங்கிள் வந்து பீட்டா. சரியா? அப்ப டான் பீட்டா இஸ் ஈக்குவல் டு நான் வரப்போகுது பாரு, டான் பீட்டா இஸ் ஈக்குவல் டு என்எம் பை எம்சி. சரியா? நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் என்எம்ஐ. சரியா? ட்ரையாங்கிள் என்எம்ஐ, இந்த ட்ரையாங்கிள் டான் காமா ஈக்குவல் டு எம்என் பை எம்ஐ. சரியா? 3 ட்ரையாங்கிள் பார்த்துட்டோமா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும். இந்த ட்ரையாங்கிள் போட்டுக்கிற பாரு, எந்த ட்ரையாங்கிள்லாம் ஓசிஎன். இப்போ இந்த ட்ரையாங்கிள் பாருங்க, ஓஎன்சியா, இந்த ஆங்கிள் ஆல்ஃபா, இந்த ஆங்கிள் பீட்டா, இந்த ஆங்கிள் ஐ. ஸோ 9th ஸ்டாண்டர்ட்ல வர ப்ராப்பர்ட்டி என்ன தெரியுமா? அப்போ இதோட ப்ராப்பர்ட்டி என்ன இருக்கும் அப்படின்னா, எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் interior angle of other two sides. அப்ப angle I is equal to angle alpha plus beta. இது ஒரு ப்ராப்பர்ட்டி ஆச்சா? நெக்ஸ்ட் அதே ப்ராப்பர்ட்டி எந்த ட்ரையாங்கிளுக்கு எடுக்க போறோம்னா, NCI. N இது C, இது I. சரியா? NCI-யா? ஸோ இந்த ஆங்கிள் காமான்னு இருக்கு, இந்த ஆங்கிள் பீட்டான்னு இருக்கு, இந்த ஆங்கிள் ஆர்ன்னு இருக்கு. சரியா? ஸோ அப்ப இதுல பீட்டா இஸ் ஈக்குவல் டு, பீட்டா தான் அவுட்டர், ஆர் பிளஸ் காமா. சரியா? இதுல ஆர் மட்டும் வேணும்னா என்ன பண்ணலாம் பாருங்க, பீட்டா மைனஸ் காமா இஸ் ஈக்குவல் டு ஆர்ன்னு வரப்போகுது. சரியா? ஸோ 2 ஆங்கிள் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், ஐஆர். இப்போ ஸ்னெல்ஸ்ல அப்ளை பண்ண போறோம். ஸ்னெல்ஸ்லா அப்படின்னும் போது என்ன வரப்போகுதுன்னா, n1 sin I is equal to n2 sin R. n1 sin I-யா? இங்கேயுமே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஸ்மாலர் ஆங்கிள் sin theta is equal to tan theta is equal to theta. smaller angle sin theta is equal to tan theta is equal to theta அப்படின்னு போட்டோம்னா n1i. சரியா? n1i is equal to n2r. ஸோ n1iக்கு பதில் நான் போட போறேன் ஆல்பா பிளஸ் பீட்டா, n2rக்கு பதில் பீட்டா மைனஸ்
காமா. சரியா? ஸோ அப்ப n1 ஆல்ஃபாக்கு பதில் கண்டுபிடிச்சது. இங்கேயுமே இந்த ஆல்ஃபா டேன்லாம் போயிடும் ஸ்மாலர் ஆங்கிள்ன்றதால. ஆல்ஃபாக்கு mn/om, பீட்டாக்கு mn/nm ரெண்டுமே சேம் தான். mc ஈக்குவல் டு n2 இன்டூ பீட்டானும் போது இதோட வேல்யூ nm/mc மைனஸ் காமா என்னும் போது mn/mi. சரியா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணுங்க, இந்த mn காமனா எடுத்துட்டீங்கன்னா எல்லா mn போயிடும். அப்ப n1 டிவைடட் பை 1/om plus 1/mc ஈக்குவல் டு n2 இன்டூ 1/mc மைனஸ் 1/mi. சரியா? இப்போ இதோட டேர்ம்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணிடலாமா? OM இருக்கா? இந்த OM அப்படின்றது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் மைனஸ் u வரப்போகுது. mcனா வரப்போகுது பாரு. m2c வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பிளஸ்ல தான் இருக்கு, rன்னு வரப்போகுது. அதே மாதிரி miயும் இந்த சைடு பிளஸ்ல தான் இருக்கு, அதோட டிஸ்டன்ஸ் vன்னு வந்துட போகுது. சரி, அதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னும் போது 1 அதான் அந்த n1 அப்படியே இருக்கட்டும் வெளியில்வே. இந்த n1 உள்ள தள்ளிட்டினா கூட இங்க n1 வருமா? n1/om பதில் n1/-u பிளஸ் n1/mcன்றது r ஈக்குவல் டு n2 உள்ள கூட அப்படியே மல்டிபிள் பண்ணனா வந்திருக்கும். n2/mc போது 6 மைனஸ் n2/miன்றது v. சரியா? இப்போ என்ன பண்ண, n1 uvலாம் ஒரு சைடு இந்த சைடு எடுத்துட்டு வந்துடுறேன், பிளஸ் ஆயிடும். n2/v மைனஸ் n1/u இஸ் ஈக்குவல் டு n2/r. இந்த பிளஸ் பார்ட் இந்த சைடு வரும்போது இது இந்த சைடு எடுத்துட்டு வந்துடுறேன், மைனஸ் n1/r. அப்ப இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா n2/v மைனஸ் n1/u இஸ் ஈக்குவல் டு n2 மைனஸ் n1/r. இதுதான் நம்மளுக்கு தேவையான refraction through spherical surface. n2/v minus n1/u is equal to n2 minus n1/r. நான் பண்ணல, அவன் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரீஃப்ராக்ஷன் த்ரூ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்ல இதுலயுமே என்ன இருக்கும்னா கான்கேவ் சர்ஃபேஸ் அப்படியே இருக்க போகுது. இப்போ இதில் கான்கேவ் சர்ஃபேஸ் ஃபர்ஸ்ட் நான் வரைச்சிக்கிறேன். ஸோ கான்கேவ் சர்ஃபேஸ் என்னும் போது எப்படி இருக்க போகுது அப்படின்னா, சர்ஃபேஸ் வந்து இப்படி போடுங்க. சரியா? ஸோ இது மாதிரி கான்கேவ் சர்ஃபேஸ் இது மாதிரி இருக்க போகுது. ஸோ இதுக்குமே பிரின்சிபல் ஆக்சிஸ் இருக்க போகுது. சரியா? பிரின்சிபல் ஆக்சிஸ் ஸ்ட்ரெயிட்டாக இப்படி போட்டு வச்சுங்க. ஸோ பிரின்சிபல் ஆக்சிஸ் இது மாதிரி போட்டால் அப்படின்னும் போது இப்பயுமே இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துப்பேன். சரியா? ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். இப்போ இதோட சென்டர் எந்த சைடு இருக்குன்னா கன்ஃபார்மாக சென்டருமே இந்த சைடு தான் இருக்கும். ஏன்னா கர்வேச்சர் எப்படி இருக்கா, இதோட சென்டர் இங்கே இருக்குன்னு எடுத்துக்கிறேன். சரியா? சப்போஸ் சென்டர் இங்கே இருக்குன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ரேஸ் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரு ரே இப்படி போகுது அப்படின்னும் போது என்ன நடக்கும்னா, ஸ்ட்ரெயிட்டாக இப்படி ஒரு ரே போடுறேன்னா, ஸோ இதுதான் இன்சிடென்ட் ரே. ஸோ இந்த பாயிண்ட் இன்சிடென்ட் ரேவா. அப்போ இந்த இன்சிடென்ட் ரே எப்படி இருக்கா. நெக்ஸ்ட் நார்மல் லைன் எப்படி வரைவேன்னு பாருங்க. நார்மல் லைன் வந்து எப்பவுமே சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும், அந்த பாயிண்ட்டுக்கும் கனெக்ட் பண்ணுவோம்ல. ஸோ கனெக்ட் பண்ணும்போது இப்படி வரப்போகுது. சரியா? இதுதான் வந்து நார்மல் லைனாக நான் கன்சிடர் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நார்மல் லைன் என்னன்னு போட்டுக்கிறேன். சரியா? நார்மல் லைன் என்னன்னு போட்டுக்கிறேன். இப்போ இன்சிடென்ட் ரேக்கும் நார்மல் லைனுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் தான் வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் ஐன்னு வரப்போகுது. சரியா? நெக்ஸ்ட்டு இது வந்து n1, இது n2 தான் கிரேட்டரு. அப்போ இது டென்சர் மீடியமா. ரேரர்லேருந்து டென்சர் வரும்போது என்ன ஆகும், பெண்ட் டுவர்ட்ஸ் த நார்மல். இந்த ஐயோட ஆங்கிள் ஆர் வந்து கம்மியாக தான் நம்ம போடணும். சரியா? ஸோ கம்மியாக போடணுன்னும் போது இது மாதிரி பக்கத்துலேயே போட்டுக்கிறேன். சரியா? பக்கத்துலேயே போட்டேன் அப்படின்னும் போது லைக் இது மாதிரி போகுது. சரியா? இப்போ இந்த சைடு இப்படி போச்சுன்னா அந்த சைடு இமேஜே ஃபார்ம் ஆகாது, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கே இப்படி போட்டுப்பேன். கிளியராக புரிஞ்சுச்சா? ஸோ இது வந்து ஆங்கிள் ஐயாக கன்சிடர் பண்ணிப்பேன். சரியா? ஸோ இது இப்போ என்னென்ன விஷயம் அப்படின்னும் போது ஃபுல்லாக இருக்கிறது ஆங்கிள் ஐ, ஃபுல் ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஐ. சரியா? இந்த ஃபுல்லாக இருக்கிறது ஆங்கிள் ஐ, ஃபுல்லாக இருக்கிறது ஆங்கிள் ஐ. இந்த பார்ட்டு வந்து ஆங்கிள் ஆர், இதில் குட்டி பார்ட்டும் வந்து ஆங்கிள் ஆர். சரியா? டயக்ராமும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரியா?
ஸோ இந்த குட்டி பார்ட் மட்டும் ஆங்கிள் ஆர். சரி, நெக்ஸ்ட்டு இதெல்லாம் ஆல்ஃபா, இது பீட்டா, இது காமா. சரியா, ஆல்ஃபா பீட்டா காமா. இப்போ நான் பண்ணிட்டு வர போகிறேன்னா ஃபர்ஸ்ட் டயக்ராம் தெளிவாக புரிஞ்சிச்சுன்னா இது ஆப்ஜெக்ட், இது இமேஜ், இது சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ட்ரையாங்கிள்னால் நான் ட்ரையாங்கிள் எடுக்க போகிறேன் பாரு. ட்ரையாங்கிள் ஓ, இந்த பாயிண்டெல்லாம் நான் இந்த பாயிண்ட்டை என்னன்னு எடுத்துக்கிறேன், இதை எம்னு எடுத்துக்கிறேன். இதை ஸ்ட்ரெயிட் லைனாக கன்சிடர் பண்ணேன் அப்படின்னா ஓஎன்எம், ஓஎன்எம் எடுத்தனா இந்த ஃபுல் பார்ட் எடுத்தனா நான் இருக்க போகுது பாரு ஆல்ஃபான்னு வரப்போகுது. சரியா, அப்போ tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு mn/on. சரியா, ஸ்மாலர் ஆங்கிள் ஆல்ஃபாவெலாம் நெக்லெக்ட் பண்ணி விட்ருவாங்க. நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் INM, ஐ போன முறை பண்ண மாதிரியே தான் இருக்க போகுது. INM போது பீட்டான்னு இருக்குது. tan பீட்டா அப்படின்னும் போது tan பீட்டான்னும் போது mn/in. சரியா, mn/in. நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் இந்த சின்ன ட்ரையாங்கிள் CNM, ட்ரையாங்கிள் CNM. ட்ரையாங்கிள் CNM எடுத்தீங்கன்னா காமான்னு வரப்போகுது. tan காமா இஸ் ஈக்குவல் டு mn/cn. சரியா, 3 தான் முடிச்சிட்டியா? இப்போ நெக்ஸ்ட்டு ட்ரையாங்குலர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். ட்ரையாங்குலர் ப்ராப்பர்ட்டி எந்தெந்த ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோன்னா OMC இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன்னு வச்சுக்கோ. OMC. ஸோ OMC எடுத்தனா இதில் எந்தெந்த ஆங்கிள் இருக்க போது, இது ஆல்ஃபா, இது காமா, வெளியில் இருக்கிற ஆங்கிள்னாவாக இருக்கும். சரியா, வெளியில் இருக்கிற ஆங்கிள் இது என்ன ஆங்கிளாக இருக்கு, வெளியில் இருக்கிற ஆங்கிளோட இந்த 2 ஆங்கிள் சேர்த்த மாதிரி இருக்கிறது என்னது, இது ஃபுல்லாக இருக்கிறது ஆங்கிள் ஐ. சரியா, ஆங்கிள் ஐ. சரியா, அப்போ இங்கே என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோன்னா அதே ப்ராப்பர்ட்டி தான். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஐ, ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ஆல்ஃபான், காமா இஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ஆல்ஃபான்னு வரப்போகுது. ஆங்கிள் ஐ மட்டும் வேணும்னா காமா மைனஸ் ஆல்ஃபான்னு வரப்போகுது. சரியா, புரிஞ்சா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிலாம் இந்த ட்ரையாங்கிளில் இது எடுத்தது. இந்த ஆங்கிள் ஐ, இது காமா, இது ஆல்ஃபா. ஸோ சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்னா ஐ ப்ளஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு காமா. அப்போ ஐ மட்டும் வேணும்னா இந்த மைனஸ் இந்த சைடு வந்துட்டுருக்கும். சரியா, அதேமாரி நெக்ஸ்ட்டு IMC, இதோ இந்த பார்ட் எடுக்க போகிறோம். அதே மாதிரி தான். சரியா, இது ஐ, இது எம், இது சி. IMCன்னு வரும்போது இந்த ஆங்கிள் ஆராக தான் இருக்கும், இது பீட்டாவாக இருக்கும், இது காமாவாக இருக்கும். சரியா, அப்போ ஆர் ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு காமான்னு இருக்கும். ஆர் மட்டும் வேணும் அப்படின்னும் போது காமா மைனஸ் பீட்டான்னு வரப்போகுது. நெக்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் ஸ்னெல்ஸ் லா அப்ளை பண்ண போகிறோம். ஸ்னெல்ஸ் லான்னும் போது என்ன வரப்போகுது, N1 sin I இஸ் ஈக்குவல் டு N2 sin R. ஸ்மாலர் ஆங்கிள் என்னும் போது நெக்ஸ்ட்டு N1 sin I இஸ் ஈக்குவல் டு N2 sin R. ஸ்மாலர் ஆங்கிளில் sin டீட்டா இஸ் ஈக்குவல் டு tan டீட்டா இஸ் ஈக்குவல் டு டீட்டா போயிடும். அப்போ N1 I இஸ் ஈக்குவல் டு N2 R. N1 ஐக்கு பதில் என்ன போட்டுக்கலாம், காமா மைனஸ் ஆல்ஃபா. N2 ஆருக்கு பதிலும் காமா மைனஸ் பீட்டா. சரியா, இப்போ என்ன பண்ணிட்டு வந்துடலாம், இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வந்துடலாம். N1 காமாவுக்கு பதில் என்ன இருக்கு, ஆல்ஃபா, இது காமா தானே இந்த இடத்துல வந்தது, காமா வந்திருக்கும். சரியா, CNM இந்த ஆங்கிள் காமா தான் இருக்குது. அப்போ காமாவுக்கு பதில் MN/CN மைனஸ் ஆல்ஃபா பதில் MN/ON. அதே மாதிரி N2 ஆல்ஃபாவுக்கு பதில் இது காமா தானே, காமானும் போது MN/CN, பீட்டானும் போது MN/IN. ஆஸ் யூஷுவல் இந்த MN காமனாக கேன்சல் பண்ணிட்டு இந்த N அப்படியே உள்ள தள்ளனா அப்படின்னும் போது என்ன வரப்போகுது பாரு, N1 எடுத்துட்டு MN மட்டும் டெலீட் பண்ணி விட்ரு எல்லாத்துக்கும். இந்த சைடும் அந்த சைடு கேன்சல் பண்ணினா 1/CN 1/ON ஈக்குவல் டு N2, இங்கே 1/CN மைனஸ் 1/IN. இப்போ இந்த டேர்ம்ஸ்லாம் என்ன நான் மென்ஷன் பண்ணிவிடுவேன். CNன்றது தான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரு. இந்த சைடில் இருக்கிறதால மைனஸ் ஆர் வரப்போகுது. ONன்றது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸு, மைனஸ் யூன்னு வரப்போகுது. நெக்ஸ்ட்டு INன்றது இமேஜ் டிஸ்டன்ஸாக மைனஸ் V வரப்போகுது. இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணு.
n1 by 1 by cn என்னும் போது மைனஸ் ஆர் ஆகிடும், மைனஸ் ஆறு மைனஸ் 1 by on என்னும் போது மைனஸ் யூ ஈக்குவல் டு n2 cn 1 by மைனஸ் ஆறு in மைனஸ் v. சரியா? இப்போ இதை உள்ள சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா n1 by மைனஸ் ஆர் ப்ளஸ் n1 by u மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு இருக்கும் ஈக்குவல் டு n2 by மைனஸ் ஆறு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் n2 by vன்னு வந்திருக்கும். சரியா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா தேவையான டேர்ம்ஸ்லாம் ஒரே சைடு எடுத்துகிட்டு வந்துடலாமா? இந்த n1 நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோன்னு பாரு, ஆறுலாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த n2 by r மைனஸ் ஆர் இருக்குல்ல, அது இந்த சைடு வரும்போது n2 by rன்னு இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும், மைனஸ் n1 by r இஸ் ஈக்குவல் டு n2 by v அப்படியே இருக்கும். இந்த டேர்ம் எப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மைனஸ் n1 by uன்னு இருக்கும். இதை காமனாக பண்ணிட்டீங்கன்னா n2 மைனஸ் n1 by r இஸ் ஈக்குவல் டு n2 by v மைனஸ் n1 by u. சரியா? ஸோ இதே தான் நம்மளுக்கு வந்திருக்கும். இதுதான் நம்ம போன டெரிவேஷன்ல பார்த்துருப்போம். n2 by v மைனஸ் n1 by u இஸ் ஈக்குவல் டு n2 மைனஸ் n1 by r. சரியா? ஸோ இதுதான் வந்திருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. ஸோ லென்ஸ் மேக்கர் ஃபார்முலாவை எப்படி டெரைவ் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸ் வரைஞ்சிக்கிறேன். ஸோ பிரின்சிபல் ஆக்சிஸ் வரைஞ்சிட்டு ஒரு லென்ஸ் போட்டுக்கலாம். ஸோ ஒரு லென்ஸ் கான்வெக்ஸ் லென்ஸ் போட்டுக்கிறேன். சரியா? கான்வெக்ஸ் லென்ஸ் போட்டுக்கணும். சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே ஒரு ஃபஸ்ட்டு இதோட நேம்ஸ் எழுதி வச்சுக்கோ. f1 இது வந்து 2f1, அதே மாதிரி இங்கே f2 2f2 போட்டு வச்சுப்பீங்க. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் இங்கே வைக்கிறேன். சரியா? ஆப்ஜெக்ட் இங்கே வைக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னும் போது இங்கே வந்து ஸோ இங்கே ஒரு ரே வருதா, என்ன ஆகும் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் ஃபஸ்ட்டு கான்வெக்ஸ் சர்ஃபேஸில் ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகும். இங்கே வருதுன்னு வச்சுக்கோம். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகும். சரியா? அப்போ இது எப்படி வருதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன நடக்கும்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் இங்கே வருதா, ஸோ ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த சர்ஃபேஸுக்கு ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகும். அந்த இமேஜ் தான் வந்து ஐ டேஷ்ன்னு எடுத்துக்கிறேன். சரி? அந்த இமேஜ் ஐ டேஷ்ன்னு எடுத்துப்பேன். நெக்ஸ்ட்டு இந்த கான்கேவ் சர்ஃபேஸுக்கு இதுதான் ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆகும். அப்போ இமேஜ் ஃபைனல் இமேஜ் இது கிடைக்கும். சரியா? ரெண்டு விஷயம், ஐ டேஷு ஐ. சரியா? ஸோ இது ஆப்ஜெக்ட். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து இதை சென்ட் தின் லென்ஸாக எடுத்துப்பேன். O2P வந்து யூன்னு எடுப்பேன். நெக்ஸ்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் இது வந்து ஐ டேஷ் வரைக்கும் இருக்கிறது பி டேஷ்ன்னு எடுத்துப்பேன். நெக்ஸ்ட் இந்த டிஸ்டன்ஸை வின்னு எடுத்துப்பேன். சரியா? ஸோ இப்போ ரெண்டு தனித்தனியாக பண்ணணும். ரேரர் டு டென்சர், ரேரர் டு டென்சர். ஃபஸ்ட்டு ரேரர் டு டென்சர் எடுத்தா அப்படின்னும் போது ரேரர் டு டென்சர் எடுத்தானும் போது இந்த சர்ஃபேஸ் கான்வெக்ஸ் சர்ஃபேஸ் மட்டும் இருக்க போது, இது ஆப்ஜெக்ட் ஓ, இந்த டிஸ்டன்ஸ் யூன்னு இருக்க போது இமேஜ் வந்து எங்கே ஃபார்ம் ஆகும்னா ஐ டேஷ் ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ ஐ டேஷ் ஃபார்ம் ஆகிருக்கும். இதுக்கு வேணுனாலுமே இதோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இந்த சைடு இருந்திருக்கும். ஸோ இதுதான் நார்மலாக இருக்கும். அப்போ இது ஆங்கிள் ஐ, ஆங்கிள் ஆர். ஸோ ரேரர் டு டென்சர்ன்றதால ஆங்கிள் ஐயோட ஆங்கிள் ஆர் கம்மியாக தான் இருந்திருக்கு. ஸோ வந்த டிஸ்டன்ஸோட இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து வி டேஷ்னு எடுத்திருப்பேன். போன முறை டெரைவ் பண்ண பார்த்தீங்களா, ரேரர் டு டென்சர்னா n2 by v மைனஸ் n1 by u இஸ் ஈக்குவல் டு n2 மைனஸ் n1 by rன்னு டெரைவ் பண்ணியிருப்போம். அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? n2 by v நம்ம போது இந்த இடத்துல v டேஷாக இருக்காது. n2 by v டேஷ் மைனஸ் n1 by u இஸ் ஈக்குவல் டு n2 மைனஸ் n1 by rன்னு எடுத்துப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கான்கேவ் சர்ஃபேஸ் எடுப்போம். கான்கேவ் சர்ஃபேஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னும் போது இங்கே இருக்குது பார்த்தியா ஐ டேஷு, இதுதான் வந்து ஆப்ஜெக்ட் ஆக்ட் ஆக போகுது. ஸோ அந்த ரே எப்படி இருக்க போகுது, இந்த ரே இப்படி வருதுன்னா, ஸோ இந்த ரே எப்படி வருதுன்னா இந்த பாயிண்ட்டை நார்மலாக கன்சிடர் பண்ணியிருப்பேன். சென்டர் இந்த சைடு இருக்கும். ஸோ நார்மல் லைன் இப்படி இருந்திருக்கும். சரியா? ஸோ இந்த ரே ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரியே கணக்கு எடுத்துப்போம். சரியா? ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரியே எடுத்திருப்பேன். அப்படின்னும் போது இந்த ஆங்கிள் வந்து ஐன்னு எடுத்திருப்பேன். இப்போ டென்சர் டு ரேரர், இந்த கேஸ் டென்சர் டு ரேரர்னும் போது பெண்ட் அவே, இந்த ஆங்கிள் ஐயோட இந்த ஆங்கிள் ஆர் அதிகமாகவே இருக்கணும். அப்போ அதனால தான் என்ன ஆகுது, இந்த பாயிண்ட்லேருந்து இப்படியே வந்துடும் இமேஜ். ஸோ ஐ, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் பாருங்கள், இந்த ஆர் ஆங்கிள் ஐயோட ஆங்கிள் ஆர் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் என்னது, இந்த பாயிண்ட் வந்து இந்த டிஸ்டன்ஸ் தான் யூ.
u வந்து இந்த கேஸுக்கு என்ன ஆட் பண்ணால் v டேஷ்னு எடுத்திருப்போம். இமேஜ் டிஸ்டன்ஸ் v வந்து vனே வந்திருக்கும். சரியா? இப்போ இதோட ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா டென்சர் டு ரேரரோட ஃபார்முலா இது அப்படியே மாறி இருக்கும். எப்படி வந்திருக்கும்? n1/v மைனஸ் n2/u இஸ் ஈக்குவல் டு n2 மைனஸ் n1/rன்னு வந்திருக்கும். இதில் என்னென்ன பண்ணலாம் பாருங்கள். n1 bயோட வேல்யூ vனே இருக்கும், மைனஸ் n2/uவோட வேல்யூ v டேஷ்னு இருக்கும், n2 மைனஸ் n1/r. சரியா? ஸோ r இங்கே வந்து r இந்த கேஸில் r1ன்னு எடுத்திருப்பேன், இந்த கேஸில் r2ன்னு எடுத்திருப்பேன், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். சரியா? ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம ஆட் பண்ணணும். ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் ஆட் பண்ணணும். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 1 ப்ளஸ் ஈக்குவேஷன் 2 ஆட் பண்ணும்போது இங்கே n2v டேஷ் மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. சரியா? இது ப்ளஸ் இது மைனஸில் இருக்குது. அப்போ கேன்சல் ஆகிடும். n1/v மைனஸ் n1/u ஈக்குவல் டு இந்த இடத்துலையுமே ஃபார்முலானாக இருக்கும், மாறி இருக்கும். n1 n2ன்னு வந்திருக்கும். சரியா? டென்சர் டு ரேரர் அப்படின்னும் போது n1 n2ன்னு இருக்கும். சரியா? ஸோ இப்போ இதுனா வந்திருக்கும் n2 மைனஸ் n1/r1 மைனஸ் n1 மைனஸ் n2/r2. இப்போ இதில் என்ன நடக்கும் பாருங்கள். n1/v மைனஸ் n1/u இஸ் ஈக்குவல் டு இதில் மைனஸ் எடுத்துட்டா அப்படின்னா n2 மைனஸ் n1/r1 இந்த மைனஸ் காமனாக எடுத்துட்டிங்கன்னா இங்கே என்ன வந்திருக்கும் அப்படின்னும் போது ப்ளஸ் தானே பண்ணுறோம், இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கும். ஆனால் இந்த மைனஸை காமனாக எடுக்கும் போது n2 மைனஸ் n1/r2ன்னு வந்துட்டுருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் n1/v மைனஸ் n1/u இஸ் ஈக்குவல் டு n2 மைனஸ் n1, இங்கே வந்து 1/r1 மைனஸ் 1/r2. சரியா? ஸோ இப்போ இந்த என்டையர் ஈக்குவேஷனை டிவைடட் பை n1 பண்ணிட்டேன் அப்படின்னும் போது என்ன நடக்கும்னா 1/v மைனஸ் 1/u இஸ் ஈக்குவல் டு இது n2/n1, இங்கே வந்து n1/n1 நடுவில் மைனஸ் இருந்திருக்கும், 1/r1 மைனஸ் 1/r2. சரியா? ஸோ அப்போனா வரும் பாரு 1/v மைனஸ் 1/u இஸ் ஈக்குவல் டு இதை n21 சொல்லிக்கலாம், மைனஸ் 1/r1 மைனஸ் 1/r2. சரியா? இப்போ இதில் நெக்ஸ்ட் கேஸ் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். கான்வெக்ஸ் லென்ஸில் ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டியில் வச்சுன்னா v வந்து ஃபோக்கஸில் வரும். அதை சப்ஸ்டியூட் பண்ணால் வரும் பாரு 1/f 1/infinity போயிடாது. ஸோ 1/f n21 மைனஸ் 1 1/r1 மைனஸ் 1/r2. இதுதான் வந்து என்ன ஆகுதுன்னா லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. 1/f இஸ் ஈக்குவல் டு n21 மைனஸ் 1 இன்ட்டு 1/r1 மைனஸ் 1/r2. நெக்ஸ்ட்டு இதை ஈக்குவேஷன், சரியா? இப்போ இதை ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் 4ஆக நம்ம கன்சிடர் பண்ணோன்னா ஈக்குவேட்டிங் ஈக்குவேஷன் 3 and 4 பண்ணும்போது பாரு ரெண்டு சைடும் இது சேமாக இருக்கும். 3 and 4ல் RHS சேமாக இருக்கும். அப்போ 1/f இஸ் ஈக்குவல் டு 1/v மைனஸ் 1/uன்னு வரும். இதுதான் வந்து லென்ஸோட ஈக்குவேஷன். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுவுமே இம்பார்ட்டண்டான கொஸ்டின், ரீஃப்ராக்ஷன் த்ரூ ப்ரிசம். இதோட லாஜிக் புரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ப்ரிசம், ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம். சரியா? ஸோ இது வந்து ஆங்கிள் ஏன்னு எடுத்திருப்போம், ஆங்கிள் ஏ. இது வந்து டீட்டான்னு எடுத்திருப்பேன். சரியா? இது வந்து டீட்டான்னு எடுத்துட்டேன் அப்படின்னும் போது இன்சிடென்ட் ரே இது வந்து இன்சிடென்ட் ரே இந்த பாயிண்டில் வந்து ரேரர் டு டென்சர் பெண்ட் டுவர்ட்ஸ் த நார்மல். ஐயோட இந்த R1 கம்மியாக இருக்கும். இது பேரலாக போகுது, மினிமம் டீவியேஷன் கண்டிஷனாக இருக்கும். திரும்பி இது வந்து டென்சர் டு ரேரர், ஆங்கிள் R2ஓட ஆங்கிள் E வந்து அதிகமாக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு டீவியேஷன், இந்த பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டெல்டா 1 மினிமம் டீவியேஷனு, இது டெல்டா 2. நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து டீவியேஷன் டெல்லு. சரியா? ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த டெரிவேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்ட்டு என்ன எடுக்க போகிறோன்னா குவாட்ரிலேட்டரல் AQNR எடுத்துனா இந்த பார்ட்டு 90 டிகிரி. சரியா? இந்த பார்ட் 90 டிகிரி இருக்கும், இந்த பார்ட் 90 டிகிரி இருக்கும். அப்போ ஆங்கிள் A ப்ளஸ் 90 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் இந்த ஆங்கிள் டீட்டான்னு எடுத்துருக்கேன், டீட்டா ப்ளஸ் இந்த பார்ட்டும் 90 டிகிரி இருக்கும். சரியா? ஸோ 90 டிகிரி ஈக்குவல் டு 360 டிகிரி. சரியா? 90 90 180. ஆங்கிள் A ப்ளஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 360 மைனஸ் 180 டிகிரி. அப்போ ஆங்கிள் A ப்ளஸ் ஆங்கிள் டீட்டா வந்து 180 டிகிரி. இதை ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் கியூஎன்ஆர், கீழே இருக்கிற ட்ரையாங்கிள் மட்டும் எடுக்கிறேன். கியூஎன்ஆர், சரியா? கியூஎன்ஆரில் இது R1, இது R2, இது டீட்டா. சரியா? அப்போனா ஒரு பேர் சம் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 180 டிகிரி. R1 + R2 180 டிகிரி. ஈக்குவேஷன் 2வா? ஈக்குவேட்டிங் 1 and 2. ஈக்குவேட்டிங் 1 and 2 பண்ணனா ரெண்டுத்துலையுமே 180 டிகிரி இருக்கா? A + டீட்டா = R1 + R2 + டீட்டா. இந்த டீட்டாவும் போயிடுச்சுன்னா ஆங்கிள் A = R1 + R2. இது நிறைய இடத்துல யூஸ் பண்ணும். சரியா? இதை பாக்ஸ் போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் விஷயம், இந்த ட்ரையாங்கிள் இருக்கு பாருங்க, இந்த பாயிண்ட்டு. சரியா? எந்தெந்த பாயிண்ட்னா QRMல இந்த பாயிண்ட் வந்து Δ1, இந்த பாயிண்ட் Δ2, இது வந்து டெல்டா. ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் டெல்டா = Δ1 + Δ2. சரியா? இதை எடுத்துக்கிட்டோன்னா நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட் எடுக்கிறேன். எந்த பாயிண்ட்டு? Q பாயிண்ட்டு எக்ஸ் மாதிரி இப்படி இருக்கா? இதில் இது ஆங்கிள் I, இது வந்து Δ1, இது வந்து R1. ஸோ அப்போ ஆங்கிள் I வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும். I = Δ1 + R1. சரியா? ஸோ அப்போ எனக்கு Δ1 மட்டும் வேணும்னா I - R1 வந்திருக்கும். சரியா? ஸோ இதை எடுத்திருப்போம். அதேமாதிரி இந்த பாயிண்ட்டை R பாயிண்ட்டை எடுத்தேன் அப்படின்னும் போது இந்த சைடு என்ன இருக்குது? Δ2, இது Δ2, இது வந்து R2, இது வந்து ஆங்கிள் E. அப்போ ஆங்கிள் E = R2 + Δ2. இதில் Δ2 மட்டும் எடுத்தோன்னா E - R2 வந்திருக்கும். சரியா? E - R2. இப்போ இந்த Δ1 Δ2வை இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எங்கே அப்படின்னும் போது இந்த ஈக்குவேஷனில். ஸோ டெல்டா = Δ1 + Δ2வா? அதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? டெல்டா = Δ1 + Δ2. அதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது டெல்டா = Δ1க்கு பதில் I - R1 + Δ2க்கு பதில் E - R2. ஸோ டெல்டா = I + E. இந்த மைனஸை காமனாக எடுத்தோன்னா R1 + R2. இந்த R1 + R2 தான் நம்ம நான் எடுத்துருக்கோம், ஏன்னு எடுத்துருக்கோம். டெல்டா = I + E - ஏன்னு வந்திருக்கும். சரியா? ஸோ இது ஒரு ஈக்குவேஷன் ஆச்சா? இப்போ நம்ம ஸ்னெல்ஸ் லா யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்னெல்ஸ் லா இந்த ப்ராக்டிக்கல்லையும் நம்மளுக்கு எக்ஸ்பிரிமெண்ட் இருக்கும். இந்த எக்ஸ்பிரிமெண்ட் நம்ம பர்ஃபார்ம் பண்ணும்போது, ஸோ நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணும்போது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் = ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். ஒரு கிராஃப் போட்டோன்னா மினிமம் டீவியேஷன் கண்டிஷனாக வரும்னா ஆங்கிள் I. ஸோ இந்த கிராஃப் நம்ம பண்ணணும். இது மினிமம் டீவியேஷன் போது ஆங்கிள் I = ஆங்கிள் ஈன்னு வந்திருக்கும். சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுலேருந்து டெல்டா = ரெண்டுமே நான் ஐன்னு எடுத்துப்பேன். I + I - ஏன்னு எடுத்துருப்பேன். அப்போ டெல்டா = 2I - ஏன்னு இருக்கும். இந்த -ஏவா இந்த சைடு வரும்போது டெல்டா + A = 2I. I மட்டும் வேணும் அப்படின்னும் போது, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் I மட்டும் வேணும்னும் போது டெல்டா + A/2. சரியா? ஸோ அதே மாதிரி இது ஆங்கிள் I = ஆங்கிள் ஈன்னும் போது R1ம் R2ம் சேமாக இருக்கும். நான் அதை Rன்னே எடுத்துக்கலாம். ஸோ அதை எங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ R1ம் R2ம் சேம்னே சொல்லிட்டோம்ல. இப்போ இந்த ஆங்கிள் A = R1 + R2ன்னு இருக்குல்ல, அதை ரெண்டுமே R + Rன்னு எடுத்தோன்னா A = 2Rன்னு வரப்போது, R = A/2ன்னு இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு இதை ஸ்னெல்ஸ் லால அப்ளை பண்ணிடலாம். ஸ்னெல்ஸ் லா அப்படின்னும் போது என்ன வரப்போகுது? N1 sin I = N2 sin R. இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள். சரியா? அது எப்படின்னா சொல்லலாம், N21 அப்படின்னும் போது N21 = sin I/sin R வரும். சரியா? N2 இங்கே இருக்கட்டும், N1 இப்படி வரட்டும், sin I/sin R. ஸோ N2/N1 தான் N21 அப்படின்னு சொல்லலாம். N21 அப்படின்னும் போது sin I/sin R அப்படின்னு வரப்போது. N21 என்ன பண்ணிக்கலாம்? sin I வேல்யூ, sin I-ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், டெல்டா A/2. அதேமாதிரி sin R-ஓட வேல்யூ sin A/2. சரியா? ஸோ இதுதான் வந்து ரீஃப்ராக்ஷன் த்ரூ ப்ரிசம். இதிலே மினிமம் டீவியேஷனை கண்டுபிடிச்சலாம். மினிமம் டீவியேஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஸ்மாலர் ஆங்கிளில் சைனை நெக்லெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா N21 = டெல்டா A/2ன்னு இருக்கும். கீழேயுமே சைன் போய்ட்டுருக்கோம், R/2ன்னு வரும். 2 கேன்சல் ஆச்சுன்னா N21 = என்ன வரப்போகுது? இந்த இடத்துல என்ன வந்திருக்கும் பாருங்கள், A/2 தான் வந்திருக்கும்.
சரியா, a/2 தான் வந்திருக்கும். அப்போ இது ஏவா, அப்போனா வரும் n21 இஸ் ஈக்குவல் டு டெல் ப்ளஸ் a/2ன்னு வரும். a/aன்னு வந்திருக்கும். அப்போ ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக டிவைட் பண்ணனா டெல்டா, ஸோ இந்த டெல்டா ப்ளஸ் ஏ அப்படியே இருக்கட்டும். இந்த ஏ இந்த சைட் மல்டிபிள் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு டெல்டா மினிமம் இஸ் ஈக்குவல் டு இந்த ஏவும் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம், a இன்ட்டு n21 மைனஸ் ஏ. சரியா, டெல்டா மினிமம் இஸ் ஈக்குவல் டு ஏவை காமனாக எடுத்துகிட்டா n21 மைனஸ் 1. சரியா, மினிமம் டீவியேஷன் அப்படின்னும் போது a இன்ட்டு n21 மைனஸ் 1. ஸோ இதுதான் மினிமம் டீவியேஷன். சரியா, தேங்க்யூ.